வணக்கம். இந்த வீடியோவில் 2/10/2026 சற்று முன் தமிழ்நாடு முழுவதும் ஹாப்பி நியூஸ். முதலமைச்சர் விஜய் புதிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இந்த அறிவிப்பு மூலம் யாரெல்லாம் பயன்பெற முடியும், என்ன சலுகைகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்பது சார்ந்து முழு விவரத்தையும் பார்க்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெண்களுடைய பயண செலவை குறைக்கும் வகையில் அக்டோபர் 2ஆம் தேதி மகாத்மா காந்தியின் பிறந்த நாளிலிருந்து வெற்றி பயணம் என்ற பெயரில் புதிய கட்டணமில்லா பேருந்து சேவை தொடங்கப்பட உள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் இதுவரையில் இலவச பயண திட்டத்தில் இடம்பெறாத பல்வேறு வகையான அரசு பேருந்திலும் பெண்கள் இனி கட்டணம் செலுத்தாமல் பயணம் செய்ய முடியும். குறிப்பாக மாநகரம் மற்றும் நகர்ப்புறங்களில் இயக்கப்படும் சாதாரண பேருந்துடன் எக்ஸ்பிரஸ், எல்எஸ்எஸ் மற்றும் டீலக்ஸ் வகை பேருந்துகளிலும் பெண்களுக்கு கட்டணம் வசூலிக்கப்படாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் வேலைகளுக்கு செல்லக்கூடிய பெண்கள், மாணவிகள், மருத்துவம் உட்பட அத்தியாவசிய தேவைகளுக்காக தினசரி பயணம் செய்யக்கூடிய பெண்கள் என்று பலரும் தங்களுடைய பயண செலவில் கணிசமான தொகையினை சேமிக்க முடியும். மேலும் இந்த இலவச பயண திட்டம் நகர்ப்புறங்களையும் தாண்டி புறநகரம் மற்றும் மலைப்பகுதிகளுக்கும் விரிவுபடுத்தப்படுகிறது. மாவட்டங்களுக்கு இடையே இயக்கக்கூடிய புறநகரம் அல்லது மொபசல் பஸ், சாதாரண கட்டண பேருந்திலும் பெண்கள் இலவசமாக பயணம் செய்ய அனுமதிக்கப்பட உள்ளனர். இதன் மூலம் நகரம், புறநகர், கிராமப்புறம் மற்றும் மாவட்டங்களுக்கு இடையிலான பயணங்களிலும் பெண்களுக்கு கூடுதல் கட்டண சுமை இல்லாமல் அரசு பேருந்துகளை பயன்படுத்தும் வாய்ப்பு கிடைக்கும். முக்கியமாக இந்த திட்டத்திற்கு வருமான வரம்பு உள்ளிட்ட எந்தவிதமான கட்டுப்பாடுகளும் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது பெண்கள் தங்களுடைய வருமானம் அல்லது பொருளாதார நிலைமையை பொருட்படுத்தாமல் இந்த கட்டணமில்லாத பயண சேவை பயன்படுத்தலாம். தற்போது நடைமுறையில் உள்ள மகளிர் இலவச பயண திட்டத்தில் நகர பேருந்தில் குறிப்பிட்ட வரம்புக்கு மட்டுமே பெண்கள் இலவசமாக பயணம் செய்து வருகிறார்கள். ஆனால் வெற்றி பயண திட்டம் அமலுக்கு வந்த பின்பு பயணிக்கும் பேருந்தின் வகை மற்றும் செல்லும் தூரம் தொடர்பான வாய்ப்புகள் விரிவடைகிறது. இதன் மூலம் பெண்கள் கல்வி, வேலைவாய்ப்பு, மருத்துவம், தொழில், வணிகம் மற்றும் அன்றாட தேவைகளுக்காக தங்களுக்கு தேவையான இடங்களுக்கு எளிதாகவும் குறைந்த செலவிலும் செல்ல முடியும். குறிப்பாக தொலைதூர பகுதியில் வசிக்கக்கூடிய பெண்களுக்கு மாவட்டங்களுக்கு இடையிலான இலவச பயணம் முக்கியமான பயனாக அமையும். அக்டோபர் 2ஆம் தேதி முதல் செயல்படுத்தப்பட உள்ள இந்த வெற்றி பயண திட்டம் பெண்களின் பயண சுதந்திரத்தையும் பொருளாதார முன்னேற்றத்தையும் கருத்தில் கொண்டு விரிவுபடுத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநகரம் முதல் கிராமப்புறம் வரை பல்வேறு பகுதிகளை இணைக்கும் அரசு பேருந்துகளில் பெண்களுக்கு கட்டணமில்லாத பயணம் கிடைப்பதால் பொது போக்குவரத்தை அவர்கள் அதிக அளவில் பயன்படுத்தும் வாய்ப்பு அதிகரிக்கும். மேலும் பெண்கள் தங்கள் குடும்பத்தின் பொருளாதார சுமையை குறைத்து கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு உள்ளிட்ட பல்வேறு வாய்ப்புகளை எளிதாக அணுகுவதற்கும் இந்த திட்டம் உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த திட்டத்தில் 3ஆம் பாலினத்தவரான திருநங்கைகளும் பயணிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டிருப்பதால் கட்டணமில்லா பொது போக்குவரத்து சேவை மேலும் உள்ளடங்கியதாக அமைகிறது. இந்த சலுகை சார்ந்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.